ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஸ்கேம் அலர்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை 100 பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோ நொடியில் உங்களை வந்து சேரும். தம்ப்நெயிலை பார்த்து வந்தவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய கண்டென்ட் இருக்குது. இந்த இன்டர்நெட் உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டு நொடிக்கு நொடி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப குயிக்காக டேட்டா கூடயே பயணிக்கிறோம். இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் யூடியூப் பற்றி அறியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யூடியூப் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நாளுக்கு நாள் எல்லாரும் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட திறமையை வளர்த்ததும் இல்லாமல் எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. யூடியூப் சேனலில் நிறைய வகை இருக்குது. சில பேர் சின்ன சேனலை ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. திறமை இருக்கும், நல்ல வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க. சில பேர் 1-2 வீடியோஸ் போட்டுட்டு சும்மா டெவலப் பண்ணாமே விட்டுருவாங்க. அப்புறம் சில பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேனலை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிட்டு இப்போ சேனலை அப்படியே டெவலப் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இன்னொருத்தவங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு இஞ்சி வரைக்கும் நல்ல வீடியோஸ் போட்டு நல்லா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிஸில் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக எல்லாரும் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் ஐடியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் பர்சனல் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிராண்ட் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக ஆக்டிவில் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. எந்த கேட்டகரி சேனலாக இருந்தாலும் சேனலோட டேட்டா சர்வர்ஸில் அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். அதை நாம் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில ஹேக்கர்ஸ் சின்ன சேனல் அக்கௌண்ட், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்ஸ், ஸோ இதை தான் அட்டாக் பண்ணுறாங்க. சில பேர் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடாமல் இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப நாளாக பாஸ்வேர்டை அப்கிரேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு வீக் ஆகியிருக்கும். சில கிரியேட்டர்ஸ் அவங்க சேனலை எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்களோ அந்த மெயில் ஐடியை அபோட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சேனலுக்கு பெரிய பிரச்சனையாகும். சில கிரியேட்டர்ஸ் அவங்க சேனலுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருப்பாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா புதுசாக ஒரு டிவைஸில் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணும்போது நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை அப்கிரேட் பண்ணியிருந்தா அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஹேக்கர்ஸ் யாரும் ஈஸியாக லாகின் பண்ண முடியாது. ஸோ இது கூகுளோட செக்யூரிட்டி. ஸோ நியூ கம்மர்ஸ் யாராவது சேனல் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் செக்யூரிட்டியில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் போய் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நியூ கிரியேட்டர்ஸ் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பிராண்ட் அக்கௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்கள், வீக்காக செட் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக வீக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. மேலே ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக வீக்கான்னு தெரிய வரும். தேவையில்லாத சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டை பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுங்கள். தேவையில்லாத சேனலை டெலீட் பண்ணோன்னா செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் டெலீட் அக்கௌண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். போய் தேவையில்லாத அக்கௌண்ட்ஸை டெலீட் பண்ணிடுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா ரன் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக ஆக்டிவில் இல்லாதவங்க உங்கள் பாஸ்வேர்டை அப்கிரேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நல்ல சேனலை தொடங்கி நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேருங்க. மீண்டும் நல்ல பதிவோடு இணைவோம். நன்றி.